திரு வைத்தியநாதன், எப்படி புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது? சசிகலா அம்மையாருடைய இந்த புதிய கட்சி தொடக்கம் தாக்கத்தை ஏற்படுத்துமா படுத்தாதா? கண்டிப்பாக நேற்றோட அவங்களுடைய ஸ்பீச்சு காலம் கடந்து இந்த இயக்கத்தை தனி இயக்கத்தை கண்டிருக்கிறாங்க. ஆனால் அவங்க சிறைச்சாலையில் 24 மணி நேரம் வந்தாங்க இல்லையா, அதுக்கு உண்மையிலேயே அது மக்கள் கூட்டம் எல்லாருமே செட் பண்ணாமல் நிஜமாகவே வந்த கூட்டம் தான் அன்னைக்கு. அதில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வீட்டுக்கு எனக்கு ஒரு பொறுப்பு, அந்த வீட்டில் இன்சார்ஜ் நான். கூட்டம் கட்டுக்கடங்களை எல்லாம் பார்த்தோம். விடிய அவங்க சொன்ன டைம் 10 வரல, 12 வரல, வெடிக்காதால் 4-5 தான் புரட்சித் தலைவர் வீட்டுக்கே வந்தாங்க. அந்த வந்த உடனேயே அவங்க அன்றைக்கே பார்ட்டி ஆஃபீஸுக்கு போயிருக்கணும். அவங்க சைடில் இருந்த லேக்னஸ் சொல்கிறேன். ஓகே, போகல. திரும்ப அன்றைக்கே அது அவங்க ஏற்றுக்கிறாங்களா பார்த்துக்கணும். ஏற்றுக்கலன்னா அவங்க இன்றைக்கி எடுத்து இந்த முடிவை கண்கட்டப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணுறாங்க. யார்? தியாகத்தொழி சின்னம்மா. அன்றைக்கி அந்த முடிவை எடுத்துருக்கணும், அன்றைக்கி எடுக்கலை. இப்போ ஒரு வாரம் எலெக்ஷன் தேதி அறிவிக்க போகிறாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்து எல்லாரும் தேங்காய் சிதற மாதிரி சேர்ந்து அந்த அம்மா நம்பி அந்த அம்மா வந்தால் கட்சியை காப்பாற்றவங்க நினச்சிருந்த அத்தனை பேருமே தேங்காய் சிதற மாதிரி செதறிட்டாங்க. 10 தோல்வி, தொடர் தோல்வி, 2 தேர்தலில் எலெக்ஷன் பைகாட், மொத்தம் கிட்டத்தட்ட 12 தோல்வியில் அம்மா கூட தோல்வி பெற்றுருக்குறாங்க. ஆனால் தொடர்ந்து அவங்க ஒரு வாட்டி கீழே வந்தாங்கன்னா அடுத்த நிமிஷம் எழுந்துருவாங்க அம்மா, ஜெயலலிதா அம்மா. ஆனால் புரட்சித் தலைவி அம்மா மாதிரி இவர் தன்னை நினைத்து கொண்டு இவர்கிட்ட தன் உயரமே தனக்கு தெரியாமல் இவர் தொடர்ந்து தளபதி ஸ்டாலினை கூட நீங்கள் எடுத்துக்கங்க, அவருக்கு அவ்வளோ மெஜாரிட்டி இருக்குது, கூட்டணி பாலம் இருக்குது, இருந்தால் கூட ஒவ்வொருத்தையாக சேர்த்துட்ருக்காரு. அரவணைக்கு தெரியுது அவருக்கு. இவங்க இங்கேருந்து போய் ஓபிஎஸ் போய் அங்கே ஒன்றும் செய்ய போகிறதில்ல, இங்கேருந்து வைத்திலிங்கம் போய் அங்கே ஒன்றும் பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறதில்ல. இருந்தால் கூட அது ஒரு ஓட்டாக இருந்தாலும் அது நம்மளுக்கு சிதறொண்டு போயிடக்கூடாது. ஏன்னா ஒரு டி நகர் தொகுதி எடுத்துக்கலாம், 153 ஓட்டு, இப்படி 500க்கு கீழே. இப்போ இவங்க சசிகலா மேடம் இப்போ கட்சி தொடங்கியிருக்காங்களே சார், என்ன நோக்கம் சார்? அது இல்லை சார், நோக்கம் ஒன்றும் இல்லை. அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு தொண்டர்கள்ங்களை மாதிரி தொண்டர்கள்லாம் அவங்கள நிர்பந்தம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒன்று, இந்த தேர்தல் நீங்கள் 2021 கண்டஸ்ட் பண்ணாமல் ஒதுங்கிடக்கூடாது அப்படின்னு தொண்டர்களோட நிர்பந்தத்தால் தான் அவங்க இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. தொடங்கி இல்லை அதுக்கப்புறம் இல்லை அடுத்த ஸ்டெப்பு சொல்கிறேன். ஆனால் இந்த இயக்கத்தை கலங்காண வேண்டிய நேரத்தில் அவங்க கலங்காணல. திரும்ப அது ஓகே, அது விட்டுரும். 9 வருஷம் இப்போ நீங்கள் காலம் கடந்து வந்துட்டாங்கன்னு சொல்கிறீங்க. இப்போ காலம் கடந்து இப்போ வர வேண்டிய தேவை என்ன இருக்குது? இப்போ எல்லாருமே ஒற்றை அஜெண்டாவுக்கு வந்துட்டாங்க. இவ்வளோ நாள் அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, ஒன்றிணைப்பேன் எல்லாரும் எடப்பாடி பற்றி இவ்வளோ 9 வருஷமாக மௌனமே காத்து வந்தாங்க. எவ்வளோ துரோகம் பண்ணால் கூட எல்லாத்தையும் பட்டியலிடுறதுக்கு நம்மளுக்கு நிறைய விஷயம் அவங்களே நேற்று சொல்லிட்டாங்க. திரும்ப நம்ம ரிப்பீட் பண்ண தேவையில்லை. இது இல்லாமல் நிறைய விஷயம் ஆஃப் த ரெக்கார்டாக தெரியும். அவர் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் இல்லை, யார்? ஐயா எடப்பாடி அவர். சரி, நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நீங்கள் சொல்லிங்க 9 வருடம் தாமதமாக வந்திருக்கிறாங்க. இப்போ இந்த கட்சி துவங்குவதற்கான நோக்கம் என்ன? இப்போ நம்ம ஏதாவது கட்சி தொடங்குவதற்கான ஒரு நோக்கம் ஒன்று எலெக்ஷன் கண்டெஸ்ட், இல்ல சமுதாயத்தை ஒருங்கிணைக்கணும், ஏதாவது ஒன்று வேணும். 2 விஷயம் தான் அவங்கள பற்றி. தீய சக்தி திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் அரியணையில் அமரக்கூடாது ஃபர்ஸ்ட்டு. அதே இதில் அப்படின்னா அதிமுக சப்போர்ட் பண்ண போகிறாங்களா? இல்லை, 2வது விஷயம் அது சொல்ல வரேன். அண்ணன் எடப்பாடியார் தொடர்ந்து துரோகம் பண்ணிருக்காரு. எல்லாரையும் செங்கோட்டையன் முதல் எல்லாரையும் உதாசனப்படுத்துறாரு, உதாசனப்படுத்துறாரு, ஓபிஎஸ் பண்ண அந்த அம்மாவை தொடர்ந்து ஒரு களிமண்ணை புஷ்ணு பிள்ளையார் ஆக்குறது யார்? தியாகத்தொழி சின்னம்மா. அன்றைக்கி அவங்க செய்த தப்போ சொல்கிறேன். அன்றைக்கி அவங்க யார் பேச்சுமே கேட்கல. சட்டமன்ற உறுப்பினர் கருத்து கேட்கல, பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர் கருத்து கேட்காம தன்னிச்சையாக டிடி சாரும் அவர் கணவர் நம்ம நடராஜனார் கருத்து கூட கேட்கல. அவர் ஓபிஎஸ்ஸே இருக்கட்டும்னார், ஒத்துக்கலை. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் நீ தியாகத்தொழி சின்னம்மாவும் டிடி சாரும் சேர்ந்த நிர்பந்தத்தில் தான் இவர் நம்ம ஓபிஎஸ்ஸை ஓரம் கட்டிட்டு இறக்கிட்டு இபிஎஸ் அது கூட நேற்று சொன்னாங்க பாருங்கள், நான் தவறு பண்ணிட்டேன்றது நேராட்டியாக ஒத்துக்காமல் இபிஎஸ்ஸை கொண்டு வந்தது பெரிய தப்புன்றதை நேற்றாவது உணர்ந்தாங்க. இப்போ வரைக்கும் நீங்கள் ஏன் கேள்விக்கு பதில் சொல்லு. இந்த கட்சி இப்போது துவங்குவதற்கான தேவை என்ன? 2 விஷயங்க. துரோகியும் எதிரியை வீழ்த்துறதுக்கு தாவேக்கா கூட கூட்டணி வச்சு போட்டியிட போகிறாங்க. அதில் அவங்க பெரும்பான்மையாக இருக்கிற அந்த முக்குளத்தோர் சமுதாயத்தில் இருக்கிற அந்த பெல்ட்டில் வெற்றியை உறுதி பண்ணுறதுக்கு அவங்க தீய சக்தி திமுகவை வீழ்த்துவோம்னு சொல்லக்கூடிய நீங்கள், அதிமுகவின் தான் உங்களுடைய ரத்தம் என்று சொல்லக்கூடிய நீங்கள், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய நெருங்கிய தோழி, நீங்கள் தான் உறவு, நான் தான் உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ண ஐடியாக்கெல்லாம் சொன்னேன் என்று சொல்லக்கூடிய திருமிகு சசிகலா அவர்கள் சில நேரங்களில் புரட்சித் தலைவருக்கே நம்ம சில தகவல்கள் அவர்கிட்ட நம்ம கேட்டிருக்கோம், அவங்களுக்கு அந்த மாதிரி தகவல்லாம் சொல்லியிருக்கும் என்று சொல்லக்கூடிய திருமிகு சசிகலா அவர்கள்
இப்போது கட்சி துவங்கி தாவேகாவுடன் கூட்டணி போகிறது போகாமல் இருக்கிறது அது அவங்களுடைய கட்சியுடைய விருப்பம். அதன் மூலியமாக அதிமுகவுக்கு எதிராக நீங்கள் நிற்கிறீர்கள் என்றால் உங்களுடைய நோக்கம் என்ன? இது ஏற்கனவே அமமுக அந்த அம்மாவோட ஆசையில் தான் 2021 நின்றுது. அவங்க ஒதுக்குனா கூட நாங்களாம் வேட்பாளர் ஆயிரவிளக்கில் அமமுகவோட வேட்பாளர் நான் ஆயிரவிளக்கு தொகுதியில். அவங்களுடைய ஆசை இல்லாமல் நாங்களாம் நிற்கல. அவங்களுடைய ஆசை மறைமுகமாக எங்களுக்கு இருந்தது. அவர் ஒத்து வர மாட்டுறாரு, கடைசி வரைக்கும் ஒத்து வர மாட்டாரு. ஏற்றி விட்ட ஏனியை எட்டி ஓட்டிக்கிறாரு. தொடர்ந்து அதிமுகவை வீழ்ச்சி பாதைக்கு கொண்டு போயிட்டே இருந்தாருன்னா அதை தடுத்ததுக்கு இவங்க கையில் ஒரு 10 எம்எல்ஏவாவது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதிமுக பலம் கம்மியாயிரும் இல்லைங்க சார்? நீங்க உங்க மோட்டிவ் அப்ப கிளியரா தெரியும். நீங்க அதிமுக எலெக்ஷனுக்கு நிக்க கூடாது, ஜெயிக்க கூடாதுங்கிற மோட்டிவ் ஒரு விஷயம் சார். எடப்பாடி திருந்துவார்னு பார்த்தோம், ஐயா எடப்பாடியார் இன்னைக்கு வரைக்கும் திருந்தலை. அரவணைப்பார்னு பார்த்தோம், இன்னைக்கு வரைக்கும் யாரையும் அரவணைக்க தயாராக இல்லை. அப்போ நீங்க கட்சியவே சதிக்கலாம் முடிவு பண்ணிட்டீங்க. கட்சி செதஞ்சு போச்சுங்க. அது வேறு இதுக்கு மேலே அது ஏற்கனவே 40 செதஞ்சு போய் கிடக்குது. சரி, நாங்கள் தான் தப்பு. புரட்சித் தலைவர் காலத்துலேருந்து அண்ணன் பண்டுட்டியார் போய் நீ தனி கட்சி துவங்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? மூத்த தலைவர் அதிமுக தூணு பேரறிஞர் அண்ணா காலத்துலேருந்து பண்டுட்டியார் இருக்கிறாரு. அவர் ஓபிஎஸ் உடையில் இருந்தாருங்க. ஓபிஎஸ் தனி கட்சி தொடங்க சொன்னார், கேட்கல அவர். சும்மா அதிமுக எல்லாரும் பிரிஞ்சாங்க. புரட்சித் தலைவர் திமுக விட்டு வரும்போது தனி கட்சி ஆரம்பிச்சார், கலங்காண்டாரு. அதே திமுகவில் போய் அவர் எனக்கு பார்ட்னர்ஷிப் கொடுன்னு கேட்கலையே. அது மாதிரி சொன்னார், அவர் கேட்கல. நிற்காதீங்கன்னு சொன்னார். ஐயா பண்டுட்டியார் ஓபிஎஸ் பலமுறை தடுத்தார், ராமநாதபுரத்தில் நிற்காதீங்க. அவர் கேட்கல. அவர் பேச்ச அவர் ஆலோசகர்னு சொல்கிறாங்களே தவிர அவர் பேச்சை ஒன்று கூட ஓபிஎஸ் கேட்கல. அதே மாதிரி 100 வாட்டி சொன்னார் பண்டுட்டியார், சொந்த காலில் நில்லுங்க, நீங்கள் பிஜேபியை நம்பி நிற்காதீங்க, பிஜேபியோ குருமூர்த்தியோ நாளைக்கு தாங்கி பிடிக்க மாட்டேன்னு. அது எடப்பாடி அந்த விஷயத்தில் பாராட்டணும். நல்லதோ கெட்டதோ அவருடைய காலில் அவர் இன்றைக்கி வரைக்கும் நிற்கிறார். ஓபிஎஸ் என்றைக்குமே அவரோட காலில் நிற்கலை. அதனால தான் இன்றைக்கி எல்லாரும் கோபமே இபிஎஸை விட ஓபிஎஸ் மேலே தான் கோபம். வைத்திலிங்கத்துக்கும் சரி, மனோஜ் பாண்டியனுக்கும் சரி, பண்டுட்டியார் இருக்கும். சார், திரு ஓபிஎஸ் அவங்க சொன்னதே சார் வைத்திலிங்கம் தான் இந்த 2வது தர்ம யுத்தத்தை பண்ணதுக்கான மூல காரணமே அவர் தான். அவர் சொல்லிட்டு அவர் போய் திமுகவில் சேர்ந்துட்டாருன்னு சொன்னி இதே அவர் தானே சார் ப்ரெஸ் மீட் பண்ணாரு. இப்போ இவர் போகாமல் இருக்காரா? அன்றைக்கு கடைசி நாள் சட்டமன்ற உரை இருக்குதுங்க, எடுத்து பாருங்க. இது வரைக்கும் சட்டமன்றத்தில் தீய சக்தி திமுகவை பாராட்டி புரட்சி தலைவர் ஆட்சியும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் ஆட்சியும் புரட்சி தலைவியோட ஆட்சியும் தலைவர் ஸ்டாலின் மீண்டும் முதலமைச்சராகனு ஒரு 3 முறை முதலமைச்சராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தவர் சொல்லலாமா? அப்போ அவர் என்ன அர்த்தம்? அப்புறம் என்ன அதிமுக சேர்த்துங்கன்னா எப்படி சேர்த்துப்பாங்க? அவர் ஐயப்பன் சட்டமன்ற உறுப்பினர் என்ன பாராட்டி பேசுகிறாங்க? பேசலாமா? அது மாதிரி வாழ்த்துங்க. முதலமைச்சர் நீரோடு இருக்கணும், மீண்டும் அவர் வெற்றி பெற வாழ்த்துங்க. அதை வச்சு அம்மாவோட ஆசையும் புரட்சி தலைவர் ஆசையும் ஏன்னு சொல்கிறீங்க? அப்போ இதனால தான் அன்றைக்கி தியாகத்தலைவி சின்னம்மா அவர் மேலே சந்தேகப்பட்டாங்க. இன்றைக்கி சட்டமன்றத்தில் ஏன் நம்ம சந்தேகப்பட்டாங்கன்னா அவர் திரும்ப ஆக்காத்துக்கு திமுக அவருக்கு ஆதரவு தரன்னு சொல்லிச்சு. யாருக்கு தேவைப்பட்டாலும் சட்டமன்றத்தில் மெஜாரிட்டி குறைஞ்சால். நேற்று சசிகலா மேடம் பேசும்போது அந்த விஷயத்தை சொல்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எல்லாரும் அவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, மந்திரிகள்லாம் அவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, கூட இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? எல்லாரும் சேர்ந்து ஒட்டுக்க உட்காந்து பேசுவோம் வாங்க. நான் பன்னீர்செல்வத்தை கூப்பிட்டேன், மற்ற மந்திரிகளையும் கூப்பிட்டேன், எம்எல்ஏக்களையும் கூப்பிட்டேன், ஒருத்தர் எப்பவும் பிரச்சனை இருக்குன்னு சொல்லி இதுதான் சொன்னாங்க. ஒரே ஒரு நிகழ்வு தான் சொன்னாங்க. ஒரு போலீஸ்காருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கேட்டாங்க, அந்த போலீஸ்கார் அம்மா ஒதுக்கி வச்சுருந்தாங்க, அதனால் அது முடியாது, அவர் ஓபிஎஸ் சைடு கரெக்டு தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே நடந்த மாற்று சட்டமன்றத்தில் நம்பிக்கை தளபதி ஸ்டாலின் என்ன சொன்னார்னா, ஓபிஎஸ்க்கு தேவைப்பட்டால் நான் ஆதரவு தருவேன்னு சொன்னாரா? சிரிச்சாரா? சிரிச்சார்ன்ற ஒரு காரணத்துக்கோசமே இவங்க அவர் மேலே ஒரு டவுட் இருந்தது. அதை எடப்பாடியார் செங்கோட்டையானாலும் அந்த டவுட்டை சீரியஸ் ஆக்கியிருப்பாங்க. அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, தீர்க்க தரிசனத்தோடு அம்மா ஒருத்தரை செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. யார்? ஓபிஎஸ்ஸை 2 முறை அம்மா ஆக்குனாங்க, 3வது முறை தியாகத்தலைவி சின்னம்மா ஆக்குனாங்க. 3 பேர் ஆகி அதை அப்படியே அண்ணன் நடராஜனார் அவர் கணவர் சொன்னார், அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்படியே போயிருந்ததுன்னா இன்றைக்கி அந்த அம்மா சிறை சென்றிருக்க மாட்டாங்க, இந்த தண்டனை வந்திருக்காது. எல்லாம் ஒரே வாரத்தில் நடக்குது. கவர்னர் வித்யாசாகர் மகாராஷ்டிரா தப்பி ஓடி இருக்க மாட்டார். இதெல்லாம் அந்த அம்மா இப்பவும் பயப்படுறாங்க. இது மாதிரி பயத்தை வச்சுட்டு அந்த அம்மா மீண்டும் கட்சி நடத்துவாங்க, எவ்வளோ தூரம் விஸ்டன் பண்ணுவாங்கன்றதுலாம் தொண்டனுக்கு அவ்வளோ நம்பிக்கை வரல. அவ்வளோ கூட்டம் இருந்தால் கூட சொல்ல வரேன், நாளைக்கு ஒரு மத்திய அரசு மீண்டும் ஒரு அழுத்தத்தை கொடுத்துச்சுன்னா திரும்ப அவங்க அதனால தான் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. நேற்று கட்சி கொடி அது பண்ணாங்க, ஆனால் இயக்கத்தின் பேரை அலௌன்ஸ் பண்ணலை. இதெல்லாம் அடிப்பட்ட தொண்டர் உங்களுக்கே சில டவுட்ஸ் இருக்கு, அதில் சந்தேகம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி பிரிஞ்சு கிடக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீட்டு எடுக்கணும்னா டிடிவி சாரால முடியாது, கண்டிப்பாக முடியாது. சரி, மீட்கிறேன்னு சொல்லிட்டு இவர் போய் அடமானம் ஆகிட்டார். யார்? டிடிவி சார்.
மீட்கிறேன்னு சொல்லிட்டு நான் கயிறில் தொங்குறோன்னு சொல்லிட்டு கட்சியில் இவர் தான் போய் அடைமானம் வச்சாங்க. 20 வருஷம் பொறுத்துக்கிறோம் நான் பிஜேபி நாளில் இருக்க மாட்டேன்னு சொன்னார். சிறைக்கு போனவரை நான் வந்து 77 வயசில் நான் ஆட்சி பண்ணணும், கட்சி பண்ணுவேன். இப்போ எதுவுமே பண்ணாமல் இப்போ வந்து பிஜேபி என்டிஏ அங்கேயும் போன இடத்துல சரியா இல்லை. நான் என்டிஏ கூட தான் கூட்டணி, எடப்பாடியோட கூட்டணி இல்லைன்னா இது என்ன அர்த்தம்? எடப்பாடி தான் தமிழ்நாட்டோட தலைமை. என்டிஏ வந்து எங்களை இணைத்திருக்கிறார்கள். என்டிஏ கூட்டணி அவங்க தான் எங்களை கூப்பிட்டுருக்காங்க. அவங்க மூலியமா நாங்க உள்ள வந்திருக்கோம். அதனால அவங்க எங்களுக்கு தொகுதி பங்கீடு பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க. அவர் மூலியமாலாம் தமிழ்நாட்டுல அண்ணன் எடப்பாடி இல்ல டிஸ்கஷன் இல்ல சசிகலா எதுக்காக அது மாதிரி தாவேகாவோட போக போறாங்க. நாங்க தாவேகாவோட பேசி சீட்டு தொகுதி எல்லாம் பேசி முடிச்சு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் அவங்க இந்த இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படியே? ஆமா, அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 3வது இடத்துல கூட இல்லன்றதுதான். நீங்க எல்லாம் 3வது இடம்ன்றீங்க. ஒரு பிரேக்கிங் செய்தியாவே நம்ம போடலாம். நான் சொல்லுங்க ஒரே விஷயம். நாங்க வந்து எடப்பாடி அவர்களை குறைத்தவே மதிப்பிடல. 4 தொகுதியில் தென்சென்னை இந்த தொகுதி உள்பட தென்சென்னை தொகுதி கூட டெபாசிட் போயிடுச்சு. அனைத்து இந்த அதிமுகவோட கோட்டையாக இருந்த தென்சென்னை தொகுதியில் டெபாசிட் போயிடுச்சு. எதுவும் ஃபெமிலியரான ஜெயக்குமாரோட மகன் என்னார், டாக்டர் ஜெயவர்தனன் என்னார். அதே மாதிரி 13 தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்டிஏ கூட்டணியோட 3வது இடத்துக்கு போயிடுச்சு. 13 தொகுதியில் அண்ணாமலை பிஜேபியில் இருந்தபோது சொல்கிறேன், இப்போ நல்ல பட்சம் இருக்கும்போது 13 தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட ஒரு ஸ்டெப்பு மேலே 2வது இடத்துல பிஜேபி என்டிஏ கூட்டணி இருந்தது. இது மாதிரி அதுவும் இல்லாமல் 40 தொகுதியில் கேண்டிடேட்டே கிடையாதுங்க. இதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அடிப்படி சக்காய் கழிப்போம். நாங்கள் வந்து பார்த்த வரைக்கும் எம்பி தொகுதி தேர்தல்னா இந்த வாட்டி புத்தூர் யாருக்கு அக்கா கனிமொழியை எதிர்த்து இங்கேருந்து எங்கே அங்கே ஆள் இல்லாமல் இங்கே வடபழனியில் ஒருத்தர் புத்தூர் கட்டு போட்டுன்னு இருப்பார், எல்லாம் ஊறிக்கலாம். இங்கேருந்து அங்கே இறக்குமதி பண்ணி தூத்துக்குடியில் போய் நிற்க வச்சு இது. அதே மாதிரி சேலத்தில் ஆள் இல்லை. யார் சேலத்தில் யாரோ கட்சிக்கே சம்மந்தம் இல்லை, வேறு கூட எனக்கு தெரியல. அவர் போய் நின்று அவர் ஏதோ தொழிலதிபர்னு சொல்லி அங்கே போய் நின்று அவர் காணவே காணும். சேலத்தில் கடைசி நாளில் அவர் இல்லை. அதே மாதிரி ஈரோட்டில் பிஜேபியிலேருந்து 2 மாதத்துக்கு முன்னாடி கட்சி உள்ள சேர்த்து அவரை கேண்டிடேட்டாக அதிமுக காலகாலமாக அதிமுக உழைச்சவங்களாம் இருக்கிறான். ஈரோடு தான் எம்ஜிஆரோட கோட்டை. அந்த கோட்டையிலேயே வந்து அதிமுக கேண்டிடேட் இல்லை. இன்னும் யாரோ ஒருத்தர் கேண்டிடேட்டாக போட்டு அவன் 1 வாரத்துக்கு முன்னாடி ஓடிட்டான், எலெக்ஷன் வேலையே பார்க்கல. இது மாதிரி ஒரு தலைமை இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை. இப்படி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேட்பாளருக்கு திண்டாண்ட நிலைமை இந்த மாதிரி ஒரு சோதனை வந்ததே இல்லை. 2014 பற்றி சொன்னோம். 2014 அம்மா தனித்தே நின்னாங்க. கூட்டணி இல்லாமல் கூட்டணி பலம் யாருமே இல்லை. இப்போது இவர் தேமுதிக நின்னது கூட, எஸ்டிபிஐ கட்சி நின்னது இவர் கூட எல்லாம் சேர்த்து வாங்கின ஓட்டு தான் இந்த 21% ஓட்டு அதிமுக. அம்மா வச்சுட்டு போகிறோம் 2014 வச்சுட்டு 53% வாக்கு. இந்தியாவிலே 3வது பெரும் கட்சியாக அம்மா வச்சுட்டு போனாங்க இந்த கட்சியை. அப்படிப்பட்ட அம்மா எனக்கு கண்ணு கட்டின தூரம் அம்மா சொன்னாங்க. எனக்கு கண்ணு கட்டின தூரம் எதிரியிலே தென்படலன்னு சொன்னாங்களா சட்டமன்றத்தில்? எனக்கு பிறகும் இந்த இயக்கம் 100 ஆண்டு காலம் வெற்றி நடை போடுன்னு சொன்னாங்க. இப்போ இவங்க திருமதி சசிகலா அம்மா வந்து ஏன் கட்சி தொடங்கினது, இது வந்து இனிமேல் தேராது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவங்க ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. ஒரு 10 தொகுதியாவது நம்ம கையில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கணும். 50 தொகுதியில் நம்ம போட்டிட்டா கூட 10 சட்டமன்ற உறுப்பினர் வெறுமனே வாயில் நம்ம இதை பேசக்கூடாது. ஒரு சட்டமன்ற ஒரு கட்சியை இயக்கத்தை ஆரம்பித்து நம்ம கையில் ஒரு 10 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கணுன்ற முடிவில் தான் அவங்க இறங்கி இப்போ அடிக்க ஆரம்பிச்சு. ஏன்னா வேறு வழி கிடையாது. அதிமுக இனிமேல் நாங்கள் வந்து புதுசாக நீங்கள் போய் அதை ஒன்றும் பண்ண தேவையில்ல. ஆல்ரெடி அது முடிஞ்சிடுச்சு, புதக்கோழிக்கு போயிடுச்சு. அது எத்தனையும் பிஜேபி மோடி தலைவர் வந்தாலும் அமித்ஷா வந்தாலும் இனிமேல் அவங்களும் சேர்ந்து தான் போவாங்களே தவிர அவர் பண்ண மிகப்பெரிய தப்பு திரு அண்ணாமலை அவர்களை வெளியில் அனுப்புனது தான் பிஜேபி. எடப்பாடியார் பேச்சை கேட்டுட்டு நயனாரை கொண்டு வந்து அங்கே உட்கார வச்சாங்க பார்த்தீங்களா, அதுதான் அவங்க செய்த மிகப்பெரிய தப்பு. இந்த 18% ஓட்டு இப்போ கிடைக்குமா அண்ணாமலை இல்லாமல்? கிடைக்காது. மீட்டுடுவோம். மீட்டுடுவோம்.